நமஸ்காரம். கற்பனை கெட்டாத அற்புதங்கள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் ஷியாமளா. 4 விதமான நவராத்திரிகள் மிக முக்கியமானவை. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமளா நவராத்திரி. தை அமாவாசையின் மறுதினமான பிரதமையிலிருந்து நவமி வரை 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி ஷியாமளா நவராத்திரி. ஷியாமளை என்றால் நீல நிறத்தவள் என்று பொருள். இந்த ஷியாமளை யார்? எங்கிருந்து வந்தவள்? எங்கே குடிகொண்டவள்? அவளை யார் உபாசித்தார்கள்? உபாசிப்பதால் என்ன பலன் என்பதை விரிவாக பார்ப்போம். லலிதா பரமேஸ்வரியின் கையில் இருக்கும் பாஷம் என்ற ஆயுதத்தின் அவதாரமே ஷியாமளை. மதங்க முனிவரின் மகளானதால் அவள் மாதங்கி. லலிதா பரமேஸ்வரிக்கு ஆலோசனை சொல்லும் மந்திரியாக விளங்கியதால் அவள் மந்திரினி. பண்டாசுர யுத்தத்திற்கு பிறகு லலிதா பரமேஸ்வரி பூலோகத்தில் காமாட்சியாக கோவில் கொள்ள மந்திரினியான மாதங்கி கடம்ப வனங்கள் நிறைந்த பகுதியில் மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாகத் தோன்றி சுந்தரேஸ்வரரை மணந்து மீனாட்சியாக மதுரையில் அருள்பாலித்தாள். அம்பிகையின் ரூபலாவண்யமானது மாதா, மரகதஷ்யாமா, மாதங்கி, மதசாலினி, குர்யாத்கடாட்சம் கல்யாணி, கடம்பவனவாசினி, ஜெயமாதங்கதனையே, ஜெயநீலோத்பலத்யுதே, ஜெயசங்கீத ரசிகே, ஜெயலீலா சுகப்பிரியே. பச்சை மரகத வடிவம் கொண்டவளாய், கிளி பேசும் அமுத மொழிகளை கேட்பவளாய், ராஜமாதங்கியாய், கையில் வீணையுடன் சாரஸ்வதகடாட்சத்துடன் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து அருள்பாலிப்பவளாய் விளங்குபவள் ஷியாமளா. கிளியின் முக்கியத்துவம் என்னவென்றால் அது கேள்விப்பட்ட சொற்களை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் தன்மை கொண்டது. இது பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை, சம்சார சக்கரத்தை குறியீடாக எடுத்துரைக்கிறது. சம்ஸ்கிருத இலக்கியத்தில் மாபெரும் கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் உலகம் முழுவதும் கவிகுலராஜன் என்று போற்றப்படும் மகாகவி காளிதாசர் இயற்றியதே ஷியாமளா தண்டகம் என்ற அற்புதமான கவித்துவம் நிறைந்த ஸ்லோகம். பிரபலமான ஐதிக கதையின்படி காளிதாசர் ஆரம்பத்தில் எழுத்தறிவில்லாத எளிய மரவெட்டியாக வாழ்ந்தவர். தன்னை காத்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தில் காளியை, அதாவது ஷியாமளா ரூபத்தில் வேண்டி உயர்ந்த ஞானத்தையும் கவிபாடும் வல்லமையும் பெற்றார். ஷியாமளா தண்டகத்தில் மகாகவி காளிதாசர் தேவியின் அழகை தலையிலிருந்து பாதம் வரை வர்ணித்து போற்றுகிறார். நமது பண்பாடு மற்றும் பாரம்பரிய வழக்கங்களின்படி தேவியை அவளது தலைமுடியிலிருந்து பாதம் வரை வர்ணித்து புகழ வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதையே கேசாதிபாத வர்ணனை என்று அழைக்கிறோம். இதற்கான காரணம் என்னவெனில், தேவியின் தலை அறிவு, ஞானம் மற்றும் சிந்தனை ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறது. ஆகையால் அவளது தலையிலிருந்து வழிபாட்டை தொடங்குவதன் மூலம் அவளுடன் நாம் ஆழமான ஆன்மீக இணைப்பை உருவாக்குகிறோம். இறுதியில் திருவடிகளில் முடிப்பதால் அவளது பரிபூர்ண அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. காளிதாசர் ஷியாமளா தண்டகத்தில் அன்னையை முப்பெரும் சக்தியின் அம்சமாக போற்றினார். பச்சை பதுமையாக, நீலோத்பல மலரின் வண்ணமாக, சரஸ்வதியின் ரூபமாக, தங்க நிற மேனியை கொண்ட மகாலட்சுமியாக, சாரஸ்வத ரூபமாக போற்றினார். தாமரை போன்ற தளிர்கரங்களில் புஸ்தகம், ஸ்படிகமாலை, பாசம், அங்குஷம் ஏந்திய வடிவில் இருக்கும் ஷியாமளா தேவியை எவனொருவன் தினம்தோறும் பணிகிறானோ அவன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகிறான். விடியற்காலை சூரிய உதயத்தின் சிவந்த ஒளியைப் போன்ற நிறத்துடன் விளங்கும் அவளை தியானித்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையிலான ஒற்றுமை மற்றும் இனிய உறவு வளர்கிறது. தங்க நிற உடலுடன் அவளை தியானித்தால் அவள் பக்தர்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அருள்கிறாள். இந்த ரூபம் எல்லாவிதமான ஐஸ்வர்யங்களையும் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமியின் ரூபமாக விளங்குகிறது. தலையில் பிறைச்சந்திரன் அணிந்து பச்சை மரகத வண்ணத்துடன் கூடிய சந்திரசேகரி ரூபமாக அவளை தியானித்தால் இந்த உலகமே அவன் வசப்படும். அவனுக்கு சரஸ்வதி சேவகியாக இருக்கிறாள்.
மகாலட்சுமி அவனது கட்டளைக்கு அடிபணிகிறாள். ராஜமாதங்கியே, சந்திரசேகரியே, ஷியாமளையே இந்த வடிவத்தில் தியானிக்கும் போது நமது முயற்சிகளில் வெற்றியும் தடையற்ற முன்னேற்றமும் அறிவும் செல்வமும் நிறைந்த அருளும் நமக்கு கிடைக்கின்றன. ஷியாமளாதேவியின் வழிபாட்டால் பக்தியில் உலகம் செழித்து அறிவும் செல்வமும் அடையப் பெறுவோம். நாமும் இந்த ஷியாமளா நவராத்திரி கவிகாளிதாசர் இயற்றிய ஷியாமளா தண்டகத்தை பாடி அம்பிகையின் சகலவிதமான பரிபூர்ணமான அருளை பெறுவோம். நன்றி. ஸ்ரீசுதா.